இன்றைக்கி ஒரு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ சில பேர் வந்து இண்டெக்ஸில் பை அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் பை அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சில பேர் ஸ்டாக்கில் பண்ணுவாங்க. ஸ்டாக் இந்த மாதிரி ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனியில் பண்ணுறது உங்களுக்கு சேஃப். அது ஆல்ரெடி பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி தெரில, இது பிகினர்னால் ப்ளூ சிப் கம்பெனினா என்னன்னு அப்புறமா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ பிகினராக இருக்கவங்க, நான் வந்து இண்டெக்ஸில் பண்ணேன், இன்ட்ராடே பண்ணி நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் போட்டு வச்சா மேபி அது வந்து எனக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கும்போது எனக்கு ஒரு 5,000 10,000 வந்ததுன்னா எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் எனக்கு இந்த மந்த் ஏறுமா இறங்குமா எனக்கு தெரியல, நான் எப்படி அதை போடுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இது வந்து 85 to 95% வந்து 90% வரையும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டை சில பேர் கற்றுக்கிட்டு ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ண தெரில, நான் பிகினராக இருக்கேன், எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபர்தர் வீடியோவில் எப்படி சார்ட்டை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, சார்ட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கீழே இருக்கிறது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து மாற்றிக்கங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கின அப்புறமா நீங்கள் நல்லா ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போல்லாம் ஒரு கேண்டலோட இங்கே பாருங்கள், நவம்பர் கேண்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நவம்பர் 2023 கேண்டில், நெக்ஸ்ட்டு வந்து டிசம்பர். ஓகே, எனக்கு வந்து இந்த டிசம்பர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஜனவரி மாதம் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா, ரெட் கேண்டில் வருமா இல்லை க்ரீன் வருமானு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து க்ரீன் கேண்டிலாக இருந்தால் நீங்கள் கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். இல்லைன்னா ரெட் கேண்டிலாக இருந்தால் புட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன், செல்லர்ஸ்க்கு நான் சொல்லலை. புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். ஸோ எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் கேண்டிலை விட டிசம்பர் மாதம் கேண்டில் இந்த விக்கை விட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ க்ரீன் கேண்டில்னால் உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது ஓப்பனு, இது மேலே இங்கே வந்து முடியறது வந்து க்ளோசிங். அதே மாதிரி ரெட் கேண்டிலுக்கு வந்து மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் கேண்டில் பாருங்கள், இப்போ மேலே ஓப்பன் ஆகிருக்கும், கீழே வந்து முடியறது வந்து க்ளோசிங் கேண்டில். ஸோ அகெயின் இந்த க்ரீன் கேண்டில் இங்கே அகெயின் நம்ம ஸ்டோரிக்கு வந்துடுங்க. இங்கே இந்த நவம்பர் மாதம் கேண்டிலை விட டிசம்பர் மாதம் கேண்டிலோட க்ளோஸ் வந்து விக்கையும் தாண்டி, இந்த நவம்பர் மாதம் கேண்டிலை விட டிசம்பர் மாதம் கேண்டில் க்ளோஸ் வந்து நவம்பர் மாதம் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, தெரியுதா? அப்போனா தெர் இஸ் ஹை சான்ஸ் டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜனவரி மாதம் மேலே தான் போகும் அப்படின்னு. இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான், பட் இதை வச்சுட்டே வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். எதை நமக்கு இந்த கேண்டிலை வச்சு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனா, ப்ரீவியஸ் மந்த் கேண்டிலை விட கரண்ட் மந்த் கேண்டில் க்ளோசிங் வந்து ப்ரீவியஸ் மந்த்தை விட மேலே இருந்துச்சுன்னா அது மேலே போகும், இல்லை அதை விட கீழே வந்துச்சுன்னா கீழ் நோக்கி போகும். க்ளோஸ் வந்து இந்த நவம்பரை விட டிசம்பருக்கு மந்த் கேண்டில் வந்து ஒருவேளை இந்த நவம்பரை விட கீழே போய் க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா அடுத்த கேண்டில் உங்களுக்கு வந்து கீழே தான் போகும். நான் இப்போ ரிலையன்ஸ் சார்ட் வச்சுருக்கேன், இதில் பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூலை மந்த் 2023 கேண்டிலை விட ஆகஸ்ட் மந்த் கேண்டில் உள்ளேயே முடிஞ்சிச்சு. இது இன்சைட் பார் கேண்டில் மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சைட் பாரில் வரும்போது நம்மளால நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் மேலே போகுமா கீழே வருமானு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இஃப் த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது மேலே போகிறதுக்கும், கீழே க்ளோஸ் வச்சுருந்தா கீழே வரத்துக்குமான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் மந்த் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் கேண்டில் போயிட்டுருக்கு இல்லையா, ஆகஸ்ட் மந்த் கேண்டில் விட இந்த ஜூலை மந்த் கேண்டில் பாருங்களேன், ஜூலை மந்த் கேண்டிலை விட ஆகஸ்ட் மந்த் கேண்டிலு உள்ளார தான் இருக்குது. இப்போ இந்த விக்கை தாண்டி கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, செப்டம்பர் அக்டோபர் மந்த்து புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், தாராளமாக பை பண்ணலாம். தேர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி திரும்பி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இது இன்சைட் பார்லேயே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டாக்கில் எதுலையாவது வந்து இந்த மாதிரி க்ளோசிங் வந்து உள்ளார இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து க்ளோசிங் வந்து மேலேயோ கீழேயோ ப்ரீவியஸ் கேண்டிலை விட இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு புட் ஆப்ஷனையோ கால் ஆப்ஷனையோ பை பண்ணிக்கலாம். நம்ம பையர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன், இது செல்லிங் ஆப்ஷன் கிடையாது.
ஸோ இல்லை எனக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த 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 பாருங்களேன், மார்ச் மந்த்துக்கும் ஏப்ரல் மந்த்தும் இன்சைட் பாரில் இருக்குது. இன்சைட் பாரில் இருக்கும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது இது மேலே போகுமா கீழே வருமான்ட்டு. அதே மாதிரி இங்கே ஏப்ரல் மந்த்துக்கும் மே மந்த்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாகவே தெரியுது கீழே தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வச்சுருக்கு. அதே போல் ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கு போய் இந்த கேண்டலோட கீழே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு தான் மேலே போய் இந்த க்ரீன் கேண்டில் வச்சுருக்கு ஜூன் மந்த்துக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு கேண்டிலை விட நெக்ஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸ் வந்து விக்குக்கும் கீழே போய் க்ளோஸ் பண்ணுதோ, நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் ஒரு இண்டெக்ஸில் சொல்கிறேன், இதில் வந்து ஸ்டாக்ஸில் எப்படியும் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் கீழே போயிட்டு தான் மேலே வரும். திருப்பியும் இப்படி ரிட்டர்ன் ஆகிற பட்சத்தில் அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணுன்னா ப்ரீவியஸ் மந்த் கேண்டிலோட ஹையில் போய் க்ளோஸ் வச்சதுனால அதுமாதிரி ஜூலை மந்த்தும் மேலே விக்கு போயிட்டு தான் கீழே வந்து ரெட் கேண்டில் வச்சுருக்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இதை விட இந்த ப்ரீவியஸ் மந்த் கேண்டிலோட இந்த கேண்டில் வந்து ஹையில் போய் க்ளோஸ் வச்சதுனால அதுக்கும் ஜூலை மந்த் கேண்டிலோட விக்கை பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு சின்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது மேலே போகுமா இல்லை கீழே வருமானது. இதை வச்சு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.